இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இது நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க Amazon, Flipkart, Meeshoல சேல் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா, இல்லையான்னு தெரியாம நீங்க அதிக குவான்டிட்டி வாங்கிடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் அந்த ஹோல்சேலர் கிட்டயோ, இல்ல டீலர் கிட்டயோ வாங்கி, அத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதோட ஃபீட்பேக் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, என்ன குறைகள் இருக்கு அப்படின்றத நீங்க கன்சியூம் பண்ணிக்கிட்டா தான், ப்ராடக்ட் எப்படி லிஸ்ட் பண்ணலாம், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணலாம், கஸ்டமருக்கு வந்து எப்படி இருந்தா நல்லாயிருக்கும், ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வருதுன்னா, எதனால வருது அப்படின்ற ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பெஸ்ட் செல்லரா கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இத நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, சில டைம் வந்து குவாலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் உண்டு. இதே மாரி தான் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இந்த மாரி குவாலிட்டி தான் வாங்கணும். எப்பவுமே ஒரு சாம்பிள் ஆர்டர் பண்ணணுன்ட்டு. ஒரு வாட்டி மட்டும் நான் சரி பரவால்ல இருக்கட்டும்ன்ட்டு ஆர்டர் போட்டேன். ஒரு 25 குவான்டிட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். அந்த அளவுக்கு நல்லா இல்ல. எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல அந்த குவாலிட்டி. ஸோ, நீங்க வந்து நல்ல ப்ராடக்ட் குடுக்கணும் கஸ்டமருக்கு. ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் 4.5, 4 அந்த மாரி ரேட்டிங்ஸ் இருக்கணும். நல்ல ரிவ்யூஸ், நல்ல சேல்ஸ் வரணும்னா, இத நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்தியா இ-காமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.